வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கள் கம்யூனிட்டியில் டெசர்ட் காம்படிஷன். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். நான் பார்ட்டிசிபெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு ஆடியன்ஸ். நம்ம சொசைட்டியில் எந்த விஷயம் வச்சாலும் 4 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இதுக்கு ஒரு நம்ம டெசர்ட் காம்படிஷன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். டைப் 1 வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ். இவங்க பேஷனேட் டெசர்ட் வாரியர்ஸ். இவங்க தான் காம்படிஷனை ஃபுல் எஃபர்ட் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஹீரோஸ். மிட் நைட் வரைக்கும் கிச்சனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சுகர் சால்ட் கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்ணிட்டு இதுதான் நமக்கு மாஸ்டர் பீஸ்னு கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பாங்க. ஃபெயிலாக இருந்தாலும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் லெவல் டெடிகேஷனோடு வந்திருப்பாங்க. வின்னர்ஸ் ஆர் லேர்னர்ஸ் பட் நெவர் குவிட்டர்ஸ். இவங்க இல்லைன்னா காம்படிஷனுக்கு யார் வருவாங்க? டைப் 2 த ஆடியன்ஸ். வாயில பிரியாணி மனசுல ஜிம். இவங்க நாங்கள் வீட்டில் சாப்பாடு குறைச்சிருக்கோம், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்னு சொல்கிற கூட்டம். ஆனால் ஈவெண்ட் வரைக்கும் தான். டெசர்ட்டை சைட் அடிச்சுட்டு ஜட்ஜஸ் டிசிஷனை திட்டிட்டு ஃப்ரீ சாம்பிள்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. நான் டயட்டில் இருக்கேன், ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிப்பாங்க. டைப் 3 த ஜட்ஜ். டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு. இவங்க விஐபி லெவலான பசங்க. அவங்க ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணனா மிஷலின் ஸ்டார் செஃப் மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அரோமா நல்லா இருக்கு, ஆனால் டெக்ஸ்டர் கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க சீரியஸான ஹெட் நோட் பண்ணால் பார்ட்டிசிபெண்ட்ஸ் பயந்து போயிடுவாங்க. அட்லாஸ்ட் எல்லாருக்கும் சேம் பாயிண்ட்ஸ் கொடுத்து எல்லாரும் சூப்பர்னு சொல்கிற டிப்ளமேட்டிக் ஜட்ஜஸும் இருக்காங்க. டைப் 4 த ஹூ கேர்ஸ் குரூப். நீ என்ன சொல்கிற? இவங்க டெசர்ட் காம்படிஷன் தானே, வீட்டில் படுத்துட்டு நெட் சீரிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் இவங்க ரியாக்ஷன் 0. ஓ, காம்படிஷனா, ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. பட் அங்கே போகணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி போட்டால் கூட இந்த முக்கியமான நேரத்தில் இது தேவைன்னு சொல்கிற பசங்க இவங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் வச்சாலும் இந்த 4 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஃபன் அப்பார்ட், நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் உண்மையாகவே இனோவேட்டிவாக செம்ம ரெசிபிஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டெக்கரேஷன்ஸ் ஒரு ஆசம், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த்தி சோக்கோபார், பருப்பு போலி, ஃபயர்லெஸ் ஸ்வீட், வெத்தலை ஃப்ளேவரில் ஒரு கேக், வீட் ஆட்டா கோந்த் லட்டு, தாய் சண்டே, சிக்பி புட்டிங், பெங்காலி பாயஷ், சாகு பர்ஃபி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம மக்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து மச் அப்ரிஷியேட்டட். இந்த 4 டைப் ஆஃப் பீப்புளை நீங்கள் எந்த ரகம்னு சொல்லுங்கள். டெசர்ட்டை கிரியேட் பண்ணுறவங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறவங்களா, அனலைஸ் பண்ணுறவங்களா, இல்லை இக்னோர் பண்ணுறவங்களா? பட் வாட் எவர் இட் இஸ், நெக்ஸ்ட் டைம் டெசர்ட் காம்படிஷன் நடந்தால் ஒரு பிளேட் கேக் பார்சல் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.